அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல ஒரு பெரிய பிக் கொஸ்டின், கல்பபிள் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கேட்குறாங்க. இது தெரியாமல் நம்மளால் லா ஸ்டடீஸ் விட்டு வெளில வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது தெரியாமல் உங்களால் ஆனரபிள் கோர்ட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ்க்கும் போக முடியாது. ஆனால் அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த கிரைமில், அதாவது பிஎன்எஸ்எஸ்ல. கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன, மர்டர்னா என்ன, இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கொலை மற்றும் குற்றமற்ற கொலை, அதாவது கொலைனா மர்டர்னு நமக்கு தெரியும், குற்றமற்ற கொலைனா கல்பபிள் ஹோமிசைட்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வர்சஸ் முதல்ல கொலை பார்க்குறோம். நம்ம கொல்லும் நோக்கத்துடன், வித் த இன்டென்ஷன் ஆஃப் மர்டர். யாராவது கூட்டத்தின் மீது ஒரு கல்லை எறிந்தால், நான் சிம்பிள் செனாரியோ தான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் வேற மாதிரி எதனா கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டில். இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் இந்த கான்செப்டை உங்களால் ஃபில் பண்ண முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷன் மிக முக்கியம். ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபரை பார்த்து கத்தியால் குத்தினார், இந்த மாதிரி நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணணுன்றதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ கொல்லும் நோக்கத்துடன் யாராவது கூட்டத்தின் மீது கல்லை எறிந்தால், அது ஒரு மரணத்தில் முடிந்தால் அது கொலை ஆகும். ஸோ மர்டர் ஆகும். அப்படியே குற்றமற்ற கொலைக்கு வர நான் கல்பபிள் ஹோமிசைட் கிட்ட வந்துடும். நான் கொல்லும் நோக்கம் இல்லாமல், இதே செனாரியோவை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வித் த இன்டென்ஷன் ஆஃப் மர்டர், வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் மர்டர், இவ்வளோதான் விஷயம். கொல்லும் நோக்கம் இல்லாமல் அதே செயல் செய்யப்பட்டு கூட்டத்தின் மீது கல் எறிகிறாரு. தற்செயலாக ஒருவரை தாக்கி, யாரோ ஒருத்தரை தாக்குது அந்த கல் வந்து அந்த தாக்கி கொன்றால் அது குற்றமற்ற கொலையாக கருதப்படலாம். இந்த இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை மெயினாக பார்ப்பாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட நபருக்கும் கொலை செய்த நபருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸை பார்ப்பாங்க. முன்விரோதம் எதனா இருக்குதா, இவங்க யாரு அவங்க யாரு, அருகருகாமையில் இருக்கிற வீடா, இவர்களுக்கு முன்னாடி எதனா பகை எதனா இருக்குதா. ஸோ இந்த மாதிரி எல்லா விவகாரங்களையும் பார்த்துட்டு தான் அது கொலையா அல்லது கொலை நோக்கம் இல்லாத கொலையா, அதாவது குற்றமற்ற கொலையான்றதை முடிவு பண்ணுவாங்க. அதாவது மர்டரா அப்படி இல்லைன்னா கல்பபிள் ஹோமிசைடான்றதை வேறுபடுத்துவாங்க. அந்த இடத்துல தான் அவங்க வந்து பிரிப்பாங்க. ஸோ கொலை செய்யப்பட்ட நபருக்கும் கொலை செய்த நபருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னா அது கல்பபிள் ஹோமிசைடில் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் இடித்து ஒருவர் கொன்றா அது கல்பபிள் ஹோமிசைடில் வருது. நாட் காசிங் அமௌண்ட் ஆஃப் மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது குற்றமற்ற கொலை, கொலை செய்யும் நோக்கம் இல்லாத ஒரு மரணம். அடிச்சு வண்டியில் இடிச்சு செத்து போயிடுறாரு அவர் கொலை செய்யணும்னு என்றதுக்காக அவர் வண்டியை எடுக்கல. ஆனால் வண்டியுடைய டிரைவரோ அல்லது வண்டியுடைய ஓனரோ அடிபட்டு இறந்த அந்த நபருடைய ரிலேஷனாகவோ அல்லது எதிரியாகவோ இருந்தால் அது கொலையாக மாறிவிடும். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக உள்ள போகலாம். ஹோமிசைட்னா என்னன்றதை நம்ம பார்த்தா புரியும். மர்டர்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது கொலைன்னு தெளிவாக நம்மளுடைய சமூகத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற வார்த்தை அது. அது என்ன ஹோமிசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமிசைட்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் உயிரை பறிப்பது ஹோமிசைட்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக்கம் பண்ணுறேன். ஓமினா மீன்ஸ் என்னன்னா ஹியூமன் அர்த்தம், மனிதன் அர்த்தம். சைட்னா என்னன்னு அர்த்தம்னா மர்டர்னு அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதனால தான் சூசைடு, SUICIDன்னு இருக்கு பார்த்தீங்களா. சூசைட்னா மர்டர். சூனா தானாக வர்றது, அதாவது ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா சூ மோட்டோவாக எடுக்குது அப்படின்வாங்க. தானாக முன் வந்து ஒரு வழக்கை எடுக்குதுன்னுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த சூ சைடு, அதாவது தற்கொலை செய்து கொள்ளுதல். இது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த
இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறேன் நான். ஹோமிசைட்னா குற்றமற்ற கொலை. ஏதோ ஒரு விஷயம் மரணம் நடக்குதுன்றது தான் இதனுடைய கான்செப்ட். உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஒரு லீகல் மேக்ஸிமம் நான் இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறேன். ஆல் மர்டர்ஸ் ஆர் கல்பபிள் ஹோமிசைடு. ஆல் கான்ட்ராக்ட்ஸ், ஆல் அக்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு லீகல் மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட் பட் ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதே லீகல் மேக்ஸிமம் தான் இந்த இடத்துல கல்பபிள் ஹோமிசைட்லையும் மர்டர்லையும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்குறோம். ஆல் மர்டர்ஸ் ஆர் கல்பபிள் ஹோமிசைடு பட் ஆல் கல்பபிள் ஹோமிசைடு ஆர் நாட் மர்டர். இதை எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா இந்த பிக்சர் கிட்ட நம்ம வந்தாகணும். இன்னும் கொஞ்சம் புரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிமோட ஒரு வீடியோ இருக்கு. அதையும் பாருங்க. அதையும் இதில் உள்ளிணைச்சு எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பர் வேற லெவலில் இருக்குன்றதுல சிறிதளவும் ஐயம் கிடையாது. நான் இந்த பிக்சர் கிட்ட வந்துடுறேன். மர்டர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு பெரிய சர்க்கிளை நான் போடுறேன். நான் கல்பபிள் ஹோமிசைட்னு போட்டு மர்டர் சர்க்கிள்குள்ள இருக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிளை போடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன புரிய வைக்க வரேன் உங்களுக்கு? ஆல் மர்டர்ஸ் ஆர் கல்பபிள் ஹோமிசைடு. இந்த இடத்துல ஆல் மர்டர்ஸ், எல்லா கொலைகளும் கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள வந்துடும். ஆனால் எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் மர்டர் ஆகாது. இப்போ இதில் யார் பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்டர் தான் பெரியவங்க. ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்குள்ள கல்பபிள் ஹோமிசைடு இருக்கு. ஆனால் ஒரு கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது கொலையாகாது அப்படின்றது தான் அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோமிசைட் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா லாஃபுல் ஹோமிசைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் ஹோமிசைடு. ஒரு மனிதனின் மற்றொரு மனிதனின் உயிரை பறிப்பது 2 வகை ஆகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டப்படி உயிரை பறிப்பது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்ட விரோதமாக உயிரை பறிப்பது. சட்டப்படி உயிரை பறிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கணும். எஸ், பறிக்கலாம். அதற்கு தான் இந்த இடத்துல செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. உங்களுடைய உயிரை கொல்ல வரக்கூடிய அந்த நபரின் உயிரை நீங்கள் பறித்தால் அது லாஃபுல் ஹோமிசைடாக மாறுகிறது. கரெக்டான செனாரியோ இருக்கணும். கரெக்டாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் வீட்டுக்குள்ளே சம்பந்தமே இல்லாத நபர் வந்து கத்தி காட்டி மிரட்டுறாரு, சம்பந்தமே இல்லாத நபர் உங்களுடைய முகத்தில் கீறல் போட்டுட்டாரு, இல்லை உங்களை கத்தியால் குத்திட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவரை கொன்னுட்டீங்கன்னா அது லாஃபுல் ஹோமிசைடாக மாறும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தவர் உங்களுடைய சம்பந்தப்பட்ட நபராக இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இடத்துல ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் நடக்குது, அவரை நீங்கள் கொன்னுட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ரைஸ் ஆகிடும். இது கல்பபிள் ஹோமிசைடா இல்லை மர்டரா அப்படின்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனையை பெருசாக யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இதை முடிவு பண்ணும். இது கல்பபிள் ஹோமிசைடா அப்படி இல்லைன்னா மர்டரா அப்படின்னு. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அன்லாஃபுல் ஹோமிசைடுக்கும் கல்பபிள் ஹோமிசைடுக்கும், அதாவது லாஃபுல் ஹோமிசைடுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. கல்பபிள் ஹோமிசைடு 2 வகையாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு அமௌண்டிங் மர்டர். திட்டமிட்டு செய்யும் கொலை தான் பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு அமௌண்டிங் மர்டர். கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் மர்டர். திட்டமிடாமல் தவறாக தாக்கி கொள்ளும் கொலை. கீழவே அதுக்கு உண்டான செக்ஷனையும் கொடுத்துருக்கேன், நான் நோட் பண்ணிக்கிங்க. திட்டமிட்டு கொலை செய்தல் என்றது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 101 ஆஃப் BNSS டிஃபைன் பண்ணி சொல்லுது. கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் மர்டர், அதாவது குற்றமற்ற கொலை செக்ஷன் 100 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இப்போ இதில் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த இடத்துல ஏரோ மார்க்கை நான் இப்படி போடுறேன், இந்த இடத்துல ஏரோ மார்க்கை நான் இப்படி போடுறேன். ஸோ யார் பெரியவங்க, யார் இந்த சர்க்கிளில் வருவாங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு உங்களுக்கு மர்டருக்கும் கல்பபிள் ஹோமிசைடுக்கும் இருக்கிற வித்தியாசம் கண்டிப்பாக புரிய வந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். விஸ்ரா சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இன் 1958 நடந்த ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இதில் தான் சொல்கிறாங்க. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி விஸ்ரா சிங் என்ன பண்ணுறாரு, ஒரு தகராறு நேரத்தில்
பாதிக்கப்பட்டவரை கத்தியால குத்திடுறாரு. ஒரு தகராறு நடக்குது விக்டிமுக்கும் இவருக்கும். இவர் அக்யூஸ்ட் இல்லையா, அக்யூஸ்டுக்கும் விக்டிமுக்கும் ஒரு தகராறு நடக்குது. அந்த தகராறுல கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திடுறாரு. குத்தப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து இறந்து விடுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அரோஸ் ஆகுது. அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான காயத்தை உண்டாக்கி விட்டார், அதன் காரணமாக அவர் பின்பு இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை எழுது. இதன் காரணமாக விஸ்ரா சிங் மீது செக்ஷன் 302, இப்போ இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஐபிசியில் வருது. இப்போ இருக்கிற செக்ஷன் 100 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி அவங்க வழக்கை பதிய வைக்கிறதே பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடில் தான் பதிய வைக்கிறாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கொலையில் போல அவங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு முடிவு பண்ணணும். பதியப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த வழக்கு பதியப்படுது. இந்த இடத்துல இஷ்யூஸ் ஆனரபிள் கோர்ட் ஃப்ரேம் பண்ணுது, இந்த வழக்கில் நடந்தது கல்பபிள் ஹோமிசைடா அல்லது மர்டரா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை அரோஸ் பண்ணுது ஆனரபிள் கோர்ட்டு இஷ்யூஸில். இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு கோர்ட்டு ப்ராக்டிஸ் போது உங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஒருவரை திட்டமிட்டே காயப்படுத்தி அந்த காயம் இயல்பான மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் அவர் கொல்லும் நோக்கம் இல்லை என்றாலும் அது மர்டர் ஆகும். விஸ்ரா சிங் என்ன பண்றாருன்னா, அவரை கொல்லும் நோக்கம் காயம் ஏற்படுத்தும் நோக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கு, ஆனா கொல்லும் நோக்கம் இல்லைன்னே வச்சுப்போம். ஆனா வித் த இன்டென்ஷன், அந்த கத்தி எடுக்கும் போதே இன்டென்ஷனோட தான் எடுக்கிறாரு. ஒரு நபருக்கு தெரியும் கத்தி எடுத்து ஒருத்தரை குத்திட்டா அவர் இறந்துருவார் அப்படின்னு. இந்த இடத்துல கல்பபிள் ஹோமிசைடுக்கு வேலை இல்லை, அதனால இது கொலை தான், மர்டர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துட்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் உடைய கலர் ஒர்க் புக்கும் அவைலபிளாக வரப்போகுது. வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். குரூப்பில் இணைஞ்சாதான் இதெல்லாம் புரிய வரும் உங்களுக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.